சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன் பதிவாகும். மேசராசியின் குணாதிசயம் எப்படி இருக்கும்? மிகுந்த வேகமும் செயலில் வேகமும் நல்ல உடல் பலமும் நார்மலான உயரமும் உடையவர்கள். நீங்கள் தலை சூடு கொண்டவர்கள். இந்த மேசராசியில் பிறந்த தந்தையை பார்த்தீங்கன்னா சுய கௌரவத்தோடு இருப்பாங்க. அந்த ஊரில் சொன்னால் அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் சுய கௌரவமாக வாழக்கூடிய தந்தையாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக எதுக்கு எவ்வளோ வேகம் காட்டணும், எதுக்கு எந்த அளவுக்கு போகணுங்கிறத அளவு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஜெயிப்பீங்க. கரடு முரடான பாதையிலையும் ஒரே மாதிரி ஓடுறது, கரடு முரடான பாதையிலையும் ஒரே மாதிரி உருடுறது, கரடு முரடான பாதையிலும் ஒரே மாதிரி பயணிக்கிறது, நெளிவு சிலுவு தெரிஞ்சு நீங்கள் பயணிச்சிங்கன்னா மேசராசி நேயர்களே கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவீங்க. இல்லை முட்டி மோதி ஒரு தாள் நின்று மறுபடியும் அடுத்து உங்களுக்கு ஆலோசனை பண்ணி சிந்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எது பொறுமையை கையாளுங்க, நிதானத்தை கையாளுங்க, கண்டிப்பாக நீ வெற்றி சந்திப்பீங்க. வாங்க பலனுக்கு போகலாம். மேசராசி நேர் பார்த்தீங்கன்னா அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாதாங்க அதிபதி. அப்போ 1 கூட 8 கூட அவரை வராது இல்லைங்களா? ரைட், ஓகே. அப்போ மேசவை பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 9ல் ராசிக்கு 10ல் மகரத்தில் உச்சம் பெறாருங்க. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா திருவோணம் 4 பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் பார்த்தீங்கன்னா நவாம்சம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் பிறகுற குழந்தை அந்த டைம் அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் தான் பெறுவார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அந்த சப்ஜெக்ட் நான் போக வேண்டாம். ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 கூடையவன் விருச்சிக சபை பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 10ல் மகரத்தில் உச்சம் பெறாரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இவருக்கு வீடு கொடுத்துட்டு எங்கே இருக்காருங்க? சனீஸ்வர பகவான் மகர சனி தன் சாணத்துக்கு 12ல் ராசிக்கு 11ல் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராசி பாதகம் லாவாதிபதியான பாதகாதிபதியான அந்த ஸ்தானத்தில் போய் பாதகாதிபதி ஆட்சி பெறார். ஓகேங்களா? லாவாதிபதி அவர் தான், பாதகாதிபதி அவர் தான். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அது பேர் செவ்வாயோட இன்னும் யாரெல்லாம் செயல்படுறா அப்படி பார்த்தோம்னா 2 கூட 7 கூட சுக்கிர பகவான். ஓகேங்களா? அப்புறம் 2 கூட பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப சுக்கிரன் இல்லைங்களா? அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 9ல் ராசிக்கு 10ல் மகரத்தில் பயணிக்கிறாருங்க உச்சமட்ட செவ்வாயோட. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ 7 கூட பார்த்தீங்கன்னா 7 கூட துலாம் சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 10ல் ராசிக்கு 10ல் மகரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3 கூடையவன். ஓகேங்களா? அப்போ 3 கூட 6 கூட புதன் பார்த்தீங்கன்னாக்கா 3 கூட புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 5ல், ஓகேங்களா, தன் ஸ்தானத்துக்கு 9ல் ராசிக்கு 11ல் பாதகத்தில் போய் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பயணிக்கிறார். ஓகேங்களா? சரி. அப்போ அவரோட இன்னும் யார் பயணிக்கிறாங்க பார்த்தோம்னாக்கா 5 கோடி சிம்ம சூரியன் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ தன் ஸ்தானத்துக்கு 7ல் போய் ராசிக்கு 11ல் போய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற பாதகாதிபதி லாவாதிபதியோட சனீஸ்வர பகவானோட போய் 3 கோடி 6 கோடியும் 5 கோடியும் சூரிய பகவான் பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 9 கோடியும் 12 கோடியவன் குரு பகவான் இல்லைங்களா? அப்போ 9 தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 5ல் ராசிக்கு 1ல் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுறாருங்க? பயணிக்கிறார். பயணித்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். ஓகேங்களா? அப்போ 12 கோடி மீன குரு பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 2ல் ராசிக்கு 1ல் போய் பார்த்தா மேசத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 4 கோடி சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 5ல் ராசிக்கு 7ல் துலாமில் இப்போ பயணிச்சிட்டு இருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அப்போ இதுக்கு நீ என்ன பலன் சொல்ல போகிறேன்னு நம்ம கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம ஏதோ ஒரு மோட்டிவில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தொழில் தேடி இந்த காலகட்டங்களில் போவோம். ஆனால் தொழில் பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகாது. பெருசாக பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாக்கா வளர்ப்பில் தேய்ப்படுற மாதிரிங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஏமாற்றிடும். அதே வந்து ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறவங்களும் சரி, ஓகேங்களா, ஒரு பேரு புகழ் பட்டப்படிப்புக்கு நம்ம ஒரு விருந்தினராகவோ சிறப்பு விருந்தினராக போகும்போது பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு வரவேற்பு பார்த்திங்கனாக்கா 4 நாள் மங்கக்கூடிய அமைப்புகள் நம்ம இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. ஓகேங்களா? அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க உஷாராக இருக்கணும். சொந்தமாக தொழில் புதுசாக தொடங்குற மாதங்கள்லாம் அடுத்தடுத்த காலகட்டங்களை தள்ளி போட்டு பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதை கொடுத்துட்டு வாங்கணும். இந்த மாதிரி காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக சுதனமாக இருக்கணும். மாமியார் விஷயத்தில் கொஞ்சம் சுதனமாக உஷாராக இருக்கணும். ஓகேங்களா? அது பட்டப்படிப்பு உண்டான வேலை வாய்ப்பில் இந்த காலகட்டங்களை தேடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கை கொடுத்து கொஞ்சம் சரிவு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக சுதனமாக இருக்கும் நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அவர் ஆயில் காப்பீடுதோட இன்சூரன்ஸு இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு ஏமாற்றத்துக்குரியதாக இருக்கும். தவிர வந்துருச்சு சொல்லி ஒரு ஆசையாட்டி மோசம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அடிப்பட்டு இன்சூரன்ஸ் பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற மேசராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம ஏதோ நம்பி இருந்து நம்ம ஏமாறுற மாதிரி ஒரு நம்ம சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையோ அதாவது ஊரு டூர் பயணமோ
ஓகேங்களா. அதே மாதிரி கோர்ட்டு சம்மந்த விஷயம், இந்த இன்சூரன்ஸ், இப்போ எல்ஐசி, ஆயுள் காப்பீடு பாலிசி, இதெல்லாம் அனைத்திலும் பார்த்து காலகட்டங்களில் அதிகமாக கவனம் செலுத்தாமல் நம்பிக்கையோடு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மத்தியமான நிலையில் இருந்தோம்னா நம்மளுக்கு நாமளே ஒரு ஆறுதல் சொல்லிக்காக நாமளே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. சரி, ரைட்டு. நீங்கள் பார்த்து உஷாராக சூதனமாக இருங்க. ரைட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது அங்கே என்ன சம்மந்தப்படுறாங்க, ரெண்டும் சுக்கரனுங்களா. அப்போ ரைட்டு. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் நம்ம வந்து தொழில் பண்ணால் வருமானம் பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பாயிண்ட்டை போவோம், நம்ம தொழிலில் நல்லா லாபத்தை எடுத்துடலாம், படித்த பேர் பட்ட படிப்பில் நம்ம வந்து நம்ம வேலை கிடைச்சா நம்ம சம்பாரிச்சிடலாம். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி போவோம். இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டப்படிப்பு ஒருத்தர் படிக்க ஒருத்தர் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் போவோம். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பாயிண்ட் அப்பு ஒரு வரவு செலவாவது ஒரு கூட்ட தொழில் அமைக்கலாம். அப்படி அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து இருக்கிற அமைப்பு கொஞ்சம் மத்தியமாக நட்பு வீடாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இவருக்கு வீடு கொடுத்து உச்சமாக தான் இருக்கிற பாதகாதிபதி. ஓகேங்களா. அப்போ 10 கோடி தொழில் வலுவாக தான் இருக்கார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் உஷார் வேணுங்க. ஓகேங்களா. அப்போ கூட்டாக தொழில் பண்ணாலும் உஷார் வேணும், சொந்தமாக தொழில் பண்ணாலும் உஷார் வேணும், ஒரு பெரும் பட்டப்படிப்பு படிக்கிற விஷயத்துக்கு உஷார் வேணும். அந்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறப்ப நம்ம உஷாராக நம்ம செயல்படணுங்க. செயல்படும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு காரணத்தை நல்ல சிறப்பாக நம்ம வேலை செய்வதற்கான பாயிண்ட் நம்ம கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு கூட்டாளிங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மனசாக தான் நம்பணுங்க, முழு மனசாக நம்ப வேண்டாம். அதே ஒரு மனைவி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வலுவாக இருப்பாங்க. ஆனால் கரெக்டான நேரத்தில் அவங்க ஏதோ சொதப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனை வரும்போது நல்லதுங்க. அதெல்லாம் குறை வேண்டாங்க. இந்த மாதங்கள் எப்படி அடுத்த காலங்களில் உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகேங்களா. ஒன்றும் பெருசாக பாதிப்படாதீங்க. நீங்கள் அதுக்கு பயந்துக்க வேண்டாம். அது அவர் பாதகாதிபதி அவரே 10 கோடி அவரே தொழில்காரன் அவரே வரதுனா பார்த்தீங்கன்னாக்கா அவர் நல்லா தான் இருக்கார். இருந்தாலும் தனியாக பணத்தில் போய் தான் இருக்கார். அப்போ வந்து ஏதோ விரயத்தை கொடுத்தா நல்லா கொடுப்பாங்களே தவிர எடுத்து நல்லது கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஊர் விட்டு ஒரு தொழில் பண்ணுறவங்க அனைவருக்கும் நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்ணை மூடி செய்யலாம். உள்ளூரில் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து எல்லாம் உஷாராக சூதனமாக செய்யணும். ஓகேங்களா. ரைட்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு கல்யாண திருமணம் கல்யாண காலங்களும் சரி கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் பண்ணுறது நல்லதுங்க. 2ஆம் திருமணம் நல்லா அமைப்பு நல்லா இருக்குது. அதே மூத்த சகோதரர்களும் சரி நண்பர்களும் சரி ஓகே வளர்ப்பு தந்தையாக இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுங்க. அவங்க மூலிமா நம்மளுக்கு ஒரு பாதகமும் ஏற்படும், லாபமும் ஏற்படும். ஓகேங்களா. 50-50 அது ரெண்டுமே நான் பகிர்ந்து தான் போகணும். அது மூலிமா நம்ம பயணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீரியம், நம்மளோட பயணம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க அந்த காலகட்டங்களில் ஏதோ நம்மளுக்கு நல்லா சிறப்பாக போயிட்டுருங்க. நம்ம வெற்றி காணணும்னா கண்டிப்பாக வெற்றி காணுவோம். போட்டிலாம் கலந்துட்டால் கண்டிப்பாக நம்ம யோகமாக அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ராஜதந்திரத்தை கையாளுவோம், திருட்டுத்தனம். ஓகேங்களா. அப்போ ராஜதந்திரத்தை கையாண்டு நம்ம அதை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்ம இளைய சகோதரர் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பிலும் ஓகேங்களா. சில பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் நம்ம இளைய சகோதரர் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஒரு கொஞ்சம் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு காதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. ஓகேங்களா. அப்போ கலப்பு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கட்டாயம் கலப்பு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு 2ஆம் திருமணம் பண்ண அனைவருக்கும் வந்து கலப்பு திருமணம் கண்டிப்பாக வருங்க. அது மூலியம் பிரச்சனை வருமானு கேட்டாங்க கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை வருங்க. பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஆற்றல் போட்டு வேலை செஞ்சாலும் சரிங்க, கடன் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாலும் சரி, ஓகேங்களா, நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தை இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் யாரும் போய் ஜாமீன் போகிறது, யாரும் போய் முன்ன போய் நிற்காம இருந்தால் போதுங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு லெவலாக ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதங்கள் கரெக்டாக ஓட்டிக்கலாங்க. ஓகேங்களா. அதை விட்டு தடாப்புடான்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீண் பிரச்சனை பாவர் பக்கம் பள்ளியூர் பக்கம் நீங்கள் மாட்டிக்குவீங்க. பார்த்து ஒரு உஷாராக சூதனம் வருங்க. தாய்மா விஷயத்தில் வளர்ப்பு தாய் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் வருங்க. இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கடன் கிடைக்குங்க அதெல்லாம் பார்த்து அடுத்து கடன் கட்ட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்து சொன்னால் போதுங்கன்னு செஞ்சுறேங்க கொடுத்துறம்பாங்க. வாய் விட்டு விட்டுறாதீங்க. அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, கடைசி நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா. அதாவது பார்த்து உஷாராக சூதனம் வரும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்பு உயர்கல்வி இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு அமைப்பினை கொடுத்தாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் உஷாராக நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் சமுதாயத்தில் நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம உதயகரமாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாயார் விஷயத்தை பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் உடல்நிலை அவங்களுக்கு நல்ல முறையாக இருக்கும், கொஞ்சம் பாதிப்புலாம் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் சேக்கப் ஆகும். ஏற்கனவே நோயாளி இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுங்க. ஓகேங்களா. கொஞ்சம் அரை கண்டிஷன் போக மறுபடியும் தேருவாங்க. இப்படி மாற்றி தேய்ப்பு வளர்ப்புற மாதிரி மாற்றி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வீட்டில் கால்நடை எல்லாம் வச்சுருக்கணும். அந்த கால்நடை பார்த்து கொஞ்சம் பார்த்து சூதனை நிதானம் இந்த காலங்கள் வச்சுருக்கணும். உயர்கல்வி படிப்பில் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஓகேங்களா. நல்ல கவனம் செலுத்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தானே பூர்வீகத்தில் இந்த காலகட்டத்துக்கு போகும்போது நல்ல அமைப்பு இருக்கிற நல்ல அமைப்பு இருக்குதுன்னு சொல்லணும். ஓகேங்களா. இவர் அதாவது பாதகத்தில் போய் இது பாதகம் வந்து லாவாதிபதி வந்து
வந்து தாயோட வீட்டை பார்க்குறாரு சூரியன். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வீகம் நம்ம வளர்த்துருக்கு. குழந்தைங்களோட ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேற்றுவோம். ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உச்சக்கல்வி உயர்கல்வி பிஜி கட்சிட்டு இந்த மாதிரி படிக்கிறதுக்கான சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஹெச் குழந்தைங்களுக்கு இதுக்காக வாழ்க்கை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ணி கூட நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது காதல் திருமணம் விரும்பிய திருமணம் நடக்கக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜோதிடத்திற்கு மாந்திரிகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அமைப்பு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அரசியல் இந்த சம்மந்தப்பட்ட அனைத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா தாங்க இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காதுங்க. அதுலேயும் போட்டி போகாமல் இருக்கும். இது பார்த்து உற்சாக சுதந்திரம் இருப்பு நல்லதுங்க. நம்ம காலகட்டம் நம்ம தந்தையாரில் காலகட்டம் வந்து தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் புனித யாத்திரை நம்ம போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். தர்மகர்த்த காரியகர்த்தா இந்த அமைப்புகள் காரியகர்த்த அமைப்பு நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு சிறப்புகளும் கொடுப்பணி நல்லா இருக்கக்கூடிய பயணம் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் அதாவது பிஹெச்டி அதாவது பிஹெச்டி படிக்கிறவங்க படிக்கலாம். அதே மாதிரி பார்த்து வெளியூர் போய் தொழில் பண்ணுறவங்க லைனுக்கு போகிறவங்க அது மூலிமா நம்ம அனுகூலம் பண்ணுறவங்களும் காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு வரும். கொஞ்சம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் பார்த்து உற்சாக சூதனமாக இருக்கணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா படுக்கறை சுகப்பாத்து கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கேட்குங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் தாம்பத்திய சுகம் இதெல்லாம் அது கொஞ்சம் அதிகமாக கேட்கும். தூக்கமும் சில சிறப்பாக வரும். சில குழப்பங்கள் தான் தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் கெடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்து உற்சாக சூதனம் இருப்பு நல்லதுங்க. இது தூரத்தை பயணம் நீங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய அமைப்பு லாங் டூர் அதிகமாக பண்ணக்கூடிய அமைப்பு ரயில் பயணம் அதிகமாக பண்ணக்கூடிய அமைப்பு ஓகேங்களா? ஃப்ளைட்டில் போகக்கூடிய அமைப்பு அது இந்த காலகட்டம் அதிகமாக வரக்கூடிய பயணம் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போனால் பார்த்து பயணிக்கு சிறப்புன்னு வாழ்வு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும். சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.